உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலை லேட்டஸ்ட்டு அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 21 22 23 இந்த 3 நாள் திருமலை ஸ்ரீவாரி சாலக்கட்ல வசந்தோற்சவம். சாலக்கட்லா ஆனால் மீனிங் ஆனுவல், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற உற்சவம், வசந்தோற்சவம். ஸோ இந்த வசந்தோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக, அதாவது ஏப்ரல் 22 இந்த வசந்தோற்சவம் நடக்கிறது 3 நாள். அதில் 2வது நாள் ஏப்ரல் 22 திருமலை ஸ்ரீவாரி 4 மாட வீதியில் ஸ்வர்ணரதம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியோட ஸ்வர்ணரதம் பண்ணுறது பிரம்மாண்டமாக நடக்கும். ஏப்ரல் 22 காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்கும். ஸோ பக்தர்கள் இந்த டேட்ஸில், இப்போ நீங்கள் 23 போகலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மேக்ஸிமம் 21 நைட்டே போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 21 சுவாமி தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரணும்னு நினச்சா கூட 22 ஸ்டே பண்ணி 22 காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்வர்ணரதம் பண்ணுறது திருமலை 4 மாட வீதியில் பிரம்மாண்டமாக நடக்கும். இது மிஸ் பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர் ஸ்வர்ணரதத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் இயர் ஸ்ரீவாரி சாலக்கட்ல வசந்தோற்சவ ஸ்வர்ணரதம் ஃபோட்டோஸ் இது. இதில் ஒரு பார்ட்டாக பார்த்தோம்னா இந்த வசந்தோற்சவம் பண்ணுறது ஏப்ரல் 21 22 23 இந்த 3 நாள் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவா, இந்த ஆர்ஜித சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 நாள் இந்த சேவாஸ் கிடையாது. அதே போல் ஏப்ரல் 23 அஷ்டதல பாத பத்மாராதன சேவா கூட நடக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த வசந்தோற்சவத்தில் ஒரு பார்ட்டாக ஏப்ரல் 22 நடக்கிற ஸ்வர்ணரதம் பண்ணுறது பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.